யெகோவா என் தகப்பனே, நீர் தேவனாயிருப்பதற்காய் நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை எனக்கு வெளிப்படுத்தினதற்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் ஜீவனை பரிசாக தந்ததற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னையும் என் குடும்பத்தினரையும் நீர் கவனித்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னை குறித்து என் சத்துருக்களை சந்தோஷப்பட விடாததற்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய தெய்வீக பராமரிப்பிற்காகவும் உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக பாதுகாப்பிற்காகவும் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என் தகப்பனே, என் வாழ்க்கையை நிற்காமல் ஓட செய்ததற்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, கல்வாரி சிலுவையில் நீர் எனக்காய் சிந்தின இரத்தத்திற்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என் வாழ்வில் உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை கிரியை நடப்பித்துக் கொண்டிருப்பதற்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய தயவிற்காக எப்போதும் அவரை நான் கூப்பிடுவேன். அவரை துதிக்கும் துதி ஸ்தோத்திரங்கள் எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்று மீண்டும் ஒரு முறை என் வாழ்க்கையை என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, நான் உமக்கு சொந்தமானவள் என்று ஆணையிட்டு அறிக்கையிடுகிறேன். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு சொந்தம் இயேசுவே. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொத்து. ஆண்டவரே, நீர் தங்குகிற உயிருள்ள பரிசுத்த இடமாக, பலிபீடமாக என்னை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில். செய்ய முடியாது, நடக்க முடியாது அல்லது முடியாதது என்று சொல்லப்படக்கூடிய காரியங்களை செய்யும்படி பரலோக வல்லமை என் மீது ஊற்றப்படுவதாக. எல்லா விதமான நன்மையான ஈவுகளும் பூரணமான ஈவுகளும் பரத்திலிருந்து இன்று என்னை அடையாளம் காண்பதாக இயேசுவின் நாமத்தில். என் வாழ்க்கையில் காணப்படுகிற பூரணமில்லாத ஈவுகள் இயேசுவின் நாமத்தில் பூரணம் அடைவதாக என்று நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நான் இந்த சந்ததியில் கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கும் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஆணையிட்டு அறிக்கையிடுகிறேன். என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என் வாழ்வை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் நனைக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் மறைக்கப்பட்டிருப்பதால் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என் சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கும்படி விண்ணப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் நல்ல மனம் மற்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழுகிறேன். எந்த வியாதி, வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் அதை சார்ந்த உடல் உபாதைகளும் என்னுடைய பங்கு இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய பரிசையும் கேடகமாய் இருக்கிறபடியால் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன் இயேசுவின் நாமத்தில். குறைகளை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளையும் என் வாழ்க்கையை விட்டு உடனடியாக வெளியேறும்படி நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் நியமித்த காலத்திற்கு முன் மரிக்கச் செய்யும் புத்தகத்திலிருந்து என் பெயரை, என் குடும்பத்தினரின் பெயரை அகற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் எனக்கு நியமித்த நாளுக்கு முன்
நான் மரிப்பதில்லை என்று இயேசுவின் நாமத்தில் ஆணையிட்டு அறிக்கையிடுகிறேன். என் ஆரோக்கிய வாழ்விற்கு இயேசு உத்தரவாதி. அவருக்குள் நான் வாழ்கிறேன், நான் அசைகிறேன், நான் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். என்னுடைய ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்வுக்கு விரோதமாய் போராடுகிற தீய வல்லமைகளை இயேசுவின் இரத்தத்தை நான் கேடகமாய் பிடித்து கொண்டு எதிர்க்கிறேன். ஆண்டவரே, என்னை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல உதவக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அல்லது காரியங்களில் எனக்கு தயவு உண்டாக செய்யும் ஆண்டவரே. என்னை அடுத்த கட்ட ஆசீர்வாத எல்லைக்குள் கொண்டு செல்லக்கூடிய எல்லா ஆசீர்வாத கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு சென்ற ஆண்டவரே, என்னையும் நான் இப்பொழுது இருக்கிற இடத்திலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில். நான் தலையாயிருக்கிறேன், வால் அல்ல, மேலாயிருக்கிறேன், கீழ் அல்ல என்று இயேசுவின் நாமத்தில் ஆணையிட்டு அறிக்கையிடுகிறேன். என்னுடைய எல்லா காரியங்களையும் மிகவும் சிறந்த முறையில் செய்யக்கூடிய அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஐஸ்வர்யமும் ஜெயமும் வெற்றியும் என்னுடையதாயிருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். நான் கையிட்டு செய்யும் என் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். பொருளாதார செழிப்பு எனக்குரியது என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, செழிப்பான வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள் நான் பொருந்தும்படி எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானவரே, என் தொழிலின் மூத்த பங்காளராயிரும் இயேசுவின் நாமத்தில். நான் பலுகி பெருகுவேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஆணையிட்டு அறிக்கையிடுகிறேன். நான் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நன்மையானவைகளை செய்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு இயேசுவின் நாமத்தில். எனக்குரிய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானம் திறந்திருப்பதை குறித்த மிக பெரிய வெளிப்பாடுகளை காணும்படி என் ஆவிக்குரிய மனக்கண்கள் தெளிவாய் திறந்து இருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பலன், வல்லமை என்கிற அபிஷேக எண்ணெய் என் சிரசின் மேல் இருக்கிறது. என் ஆண்டவரே, உம்மோடு உள்ள என் உடன்படிக்கையில் என்னை நானே பலப்படுத்திக் கொள்ளுகிறேன். என் வாழ்க்கை தான் என் பலிபீடம் என்று நான் ஆணையிட்டு அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, உம்மில் கட்டப்பட்ட என் பலிபீடத்தின் உன்னத வல்லமை எனக்கு எதிராக வரும் எல்லா தீய பலிபீடத்தையும் முடைக்கிறது இயேசுவின் நாமத்தில். என் ஜீவனுக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாய் வருகிற எல்லா பில்லி சூனிய மாந்திரீக ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் உடைக்கப்பட்டிருக்கிறது. நான் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றவனாயிருக்கிறேன் என்று ஆணையிட்டு அறிக்கையிடுகிறேன். என் முன்னேற்றத்திற்கு, என் உயர்வுக்கு வரும் தடைக்கு காரணமாய் இருக்கிற எல்லா விதமான பலவான்களையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். என் வாழ்க்கையின் உயர்வு, உயர்ந்த ஸ்தானம் மற்றும் புதிய பரிணாமத்துக்குரிய பாதையில் இருக்கிற எல்லா விதமான தடை கற்களையும் நீக்கும்படி இயேசுவின் நாமத்தில் தேவ தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. என் வாழ்வில் பிரச்சனைகளை ஈர்க்கக்கூடிய எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் முடக்குகிறேன். எனக்கு வருகிற அற்புதங்களின் சரீர பிரகாரமான மாற்றங்களையும் அல்லது வெளிப்படையான செயல்பாடுகளை தாமதப்படுத்துகிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் முடக்குகிறேன். என் வேதனைகளுக்கு காரணிகளாய் இருக்கிற எல்லா விதமான சாத்தானின் மற்றும் தீய ஆவிகளின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் முடக்குகிறேன். என் வாழ்வின் உடனடியான நல்ல மாற்றங்களை தடுக்கிற சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முடக்குகிறேன். அவை இனி என் வாழ்வில் செயல்படுவதில்லை இயேசுவின் நாமத்தில்.
இருளின் அதிகாரத்திலிருந்து என் தொழிலை பிடுங்கி எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என் வாழ்வின் செயல்பாடுகளில் தானாகவே தோல்வியை கொண்டு வருகிற சாபத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை எடுத்து என்னையும் என் குடும்பத்தை சுற்றிலும் வட்டம் வரைந்து, பிசாசே, நீ என்னையும் என் குடும்பத்தையும் தொட முடியாது, என் வீட்டை தொட முடியாது என்று அறிக்கையிடுகிறேன். நான் இயேசுவின் இரத்தத்திற்குள் மறைக்கப்பட்டிருக்கிறதால் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என்னுடைய வீடு இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பம் இயேசுவின் இரத்தத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒருபோதும் என் வீட்டில் அழுகை இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். என் குடும்பத்தின் சுக வாழ்வு, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் இவைகளை உரிமை கோருகிற எல்லா தீய பலிபீடங்களையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். என் குடும்பத்திற்கு வேதனை கொடுக்கக்கூடிய தீய கிரியைகளின் சிறிய சிறிய துகள்களை கூட பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி சுட்டெரிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். என் ஜெபத்திற்குரிய பதில்கள் என் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நான் யார் என்று கர்த்தர் சொன்னாரோ அப்படித்தான் நான் இருப்பேன். எதுவெல்லாம் எனக்கு இருக்கும் என்று கர்த்தர் சொன்னாரோ அதுவெல்லாம் எனக்கு இருக்கும். என்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொன்னாரோ அவையெல்லாம் நான் செய்வேன் என்று ஆணையிட்டு அறிக்கையிடுகிறேன். இது என்னுடைய ஷாலோமின் காலம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என் மீது அளவில்லாமல் இருக்கிறது. நான் கர்த்தருடையவன், அவர் என் தகப்பன். நான் சிறப்பாய் இருப்பதற்காய், நான் சிறப்போடு இருப்பதற்காய், சிறப்பிற்காக இருப்பதற்காய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய வருஷம். இதில் நான் எந்த ஆசீர்வாதத்தையும் இழக்க மாட்டேன் இயேசுவின் நாமத்தில். நான் என் ஆஸ்தியைக் கொண்டும் ஞானத்தைக் கொண்டும் பலத்தைக் கொண்டும் என் கர்த்தரை சேவிப்பேன். என் தேவனே, பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமேன்.